காலகாத்தால அப்படிதான் இருக்கும். வேற லெவல். நீங்க பாருங்க ரெண்டு சேலையுமே. வால்பாறையை கம்பேர் பண்றதுக்கு நெல்லியம்பதி சூப்பர் நல்லா தாங்க இருக்குது பாக்குறதுக்கு. இன்னும் மேல ஏறி என்னோட ரிசல்ட்ட சொல்றேன். சரி சரி. வந்து பாத்தீங்கன்னா டயர்ல கொஞ்சம் பின்னாடி வெளில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்டு மாதிரி ஏதோ ஏறி அது எடுக்கல. எடுத்தா லேட் ஆயிரும் காத்து இறங்குறதுல. காலகாத்தால அப்படிதான் இருக்கும். டேய் எங்கடா இங்க மாஸ்கெல்லாம் போட்டு சுத்த வேண்டியதுதான். சாவு. இங்க காலங்காத நேரத்துல எழுந்திரிச்சிட்டேன். எங்கேயும் போலியா ஆளை கூட்டிட்டு? என்னடா ஏய், என்னடா ஆளை கூட்டிட்டு போறேன் கேட்டா இல்லைங்கிறான். காலங்காத்தால எனக்கு முன்னாடி 6 மணிக்கு அண்ணனுக்கு முன்னாடி கிளம்பி இருக்கணுமா நீ? 6 மணிக்கு கூட்டி எங்க போன சுத்தருக்கு. சரி ஓகேங்க. பின்னாடி வீல்ல ஒரு போல்டு மாதிரி ஏதோ ஏறிடுச்சுங்க. அது புடுனா காத்து இறங்கிடும். ஆனா காத்து இறங்க எப்ப ஏறிச்சுன்னு தெரியல. நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி அட்டப்பாடி ட்ரிப் போயிருந்தேன் பாத்தீங்களா, அப்பதான் ஏதோ ஏறி இருக்குது. அப்ப ஏறி இருந்துச்சுன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 வாரம் ஆச்சு கரெக்டா வண்டி எடுத்து. 2 வாரத்துல காத்து இறங்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல்ல தான் காத்து லைட்டா இறங்கிச்சு. காத்து ஃபில் பண்ணிட்டோம். இப்பதான் வண்டி கரெக்டா இருக்குதுங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல்ல காத்து கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப முடியாதுங்க. நம்ம வண்டி பாத்தீங்கன்னா இழுக்கவே முடியாது. இப்படி ஆடுது பாத்தீங்களா, இப்படி ஆடவே ஆடாது. அப்படியே பதிஞ்ச மாதிரியே போகும் வண்டி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. இப்ப காத்து அடிச்சோடனே இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா காத்து மட்டும் அடிச்சிருக்குது. பஞ்சர் போடல. நம்ம அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து தான் அது என்னன்னு பாக்குற மாதிரி இருக்குங்க. ஃபார்வேர்டில் வச்சு இப்படி பேசுகிறோம் பார்த்தீங்களா. இப்போ பேசும்போது மைக் ஓரளவுக்கு கேட்குது நல்லா கிளியரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே அப்படி திருப்பணும்னா வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆகுது. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. என்ன கமெண்ட் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் மாற்றி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். எப்பா ஆகஸ்ட் 15 இங்க வண்டி இத்தனை வண்டி போகுமா? வண்டி நம்மளுக்கு பெட்ரோல் வேலை இல்லைங்க. பெட்ரோல் வேலை அடிக்கணும். சரி பெட்ரோல் அடிக்கலாம் வந்த பங்குக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு அடிக்க சொல்லியிருந்தேன். கரெக்டா அடிச்சுக்காது கரண்ட் போயிடுச்சுங்க பங்க்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாதிலே நிக்குது. ஜென்செட் போடுறோம்னு சொல்லிக்கிறாங்க. போட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் ஒரு 540 ரூபாய்க்கு அடிக்கணும். 486 ரூபாய்க்கு அடிச்சிருக்குது. 4.50 பாயிண்ட் அடிச்சிருக்குதுங்க. இன்னொரு 547 ரூபாய்க்கு அடிக்கணுங்க. ஜென்ரேட் போட்டாங்க பண்ணிக்கலாம். எதுனா ஃபுல்லா சரக்கு பாட்டில் வச்சிருக்காங்க. எல்லாம் என்ஜாய் பண்றதுக்குதான். எல்லாம் என்ஜாய் பண்றதுக்குதான். எல்லாம் என்ன பண்றது. ஃபுல் ஆயிட்டாங்க. 1000 ரூபீஸ்க்கு அடிச்சேன். ஃபுல் ஆயிடுச்சேன். ஃபுல் ஆகல. இன்னொரு எப்படி தான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 லிட்டர் பக்கம் பிடிக்குங்க.
ஓகேங்க. சிஷப், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ங்க. சுதந்திர எல்லாத்துக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ங்க. அந்த நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாட்டர்டே தாங்க. சாட்டர்டே ட்ரிப்பு கிளம்பிட்டேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டே தான் ட்ரிப் கிளம்புவேன். அதான் கேட்பீங்க நீங்கள், எப்பவுமே சண்டே தானே ட்ரிப் கிளம்புவேன், என்ன சாட்டர்டே அப்படின்னா ஆகஸ்ட் 15 தாங்க. அதனால நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் லீவுங்க. அதனால நம்ம இன்னைக்கு ட்ரிப்பு கிளம்பிட்டோங்க. இந்த பைபாஸுக்கு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டு அடிக்கிறதுக்கு நம்ம வாய்ஸ் கரெக்டாக கிளியராகவே கேட்க மாட்டேதுங்க. பாலக்காடு போலிங்க, பாலக்காடு ஸ்டேட் பக்கத்தால் இருக்க நம்ம நெல்லியம்பதிக்கு போக போகிறோங்க இன்னைக்கு. நம்ம கூகுளில் செக் பண்ணும்போது வெதர் வந்து பார்த்தீங்கன்னா ரைனி மாதிரி தான் போட்டிருக்குது. ஆனால் நான் போய் பார்த்தேன், எப்படின்னா கிளைமேட் எப்படின்னாலும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஒரு விசிட்டை போட்டுற வேண்டியதான். நம்ம கற்பன் சிக்னல் கிட்ட வந்துட்டோம். சிஷப், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வரைக்கும் தான் ரூட் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெல்லியம்பதிக்கு போகிறதுக்கு ரூட் நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்போட ஹெல்ப்பை கேட்போம். அங்கே வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம நெல்லியம்பதி பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டரு வருங்க. 110 டிஃப்ரெண்ட், ஒரு 108 110 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. உடனே நம்ம கரெக்டாக நம்ம டவுனுக்குள்ளே பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே போயிட்டுங்க. அங்கேருந்து நம்ம கூகுள் மேப் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்போட பயன்படி போயிடுவோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆச்சரியங்க, இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுனா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 30க்கு மேலே மைலேஜ் தந்ததில்லை. 30க்கு மேலே போக மாட்டான், 30 கீழே தான் வருவான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீ கொண்டு வந்து 22 வரைக்கும் நிப்பாட்டி வைப்பாங்க அவன். ஆனால் இப்போ என்ன ஒரு ஆட்சின்னு எனக்கு தெரியல. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வரைக்கும் வந்துருக்கோம். இந்த பொள்ளாச்சி வரைக்கும் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 36.2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணுறது வந்து 80 எப்போ போல தான் ஓட்டிட்டு வந்தாங்க. ஒரு 80லேருந்து 85, 80க்கு மேலே ஓட்டலைங்க. 70 to 80க்குள்ளே தான் ஓட்டிட்டு வந்தேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்குறான். இது நீடிட்டு நிற்குமா, இது கம்மியாக நிற்கணும் எனக்கு சத்தியமாக தெரியல. நம்ம ரைடு முடிச்சுட்டு இது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க, கடைசிக்கு எத்தனை மைலேஜ் கொடுத்தான் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்சு கம்மியாயிருவா தான் நினைக்கிறேங்க. ஏறிட்டு இருக்கிறான் 36.3 காட்டுதான். ஆனால் நம்ம அங்கேயும் வரும்போது பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஃபுல் கிளியர் தான். 6 கீரை போட்டுட்டு மாற்றி சல்லுன்னு வந்துட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டிராஃபிக்கில் நம்ம பண்ணும்போது மைலேஜ் கம்மியாக தான் செய்யும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகேங்க, நம்ம இப்போ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ரவுண்டானா கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக நம்ம ரவுண்டானா கிராஸ் பண்ணி அந்த சைடு போய் நிப்பாட்டிட்டு நம்ம கூகுள் மேப் ஆன் பண்ணிக்கலாங்க. அதை என்னடா நினைச்சிட்டே இருந்தேங்க, சம்பவம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்ட்டு. என்னடா இன்னும் ஒரு சம்பவம் கூட நடக்காம இருக்குது, அதிசயமா இருக்குது பார்த்தேங்க. ஓஹோ, சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கு, ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு. அது ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அண்ணாங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் காட்டாத பேப்பர்ஸாக காட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ போகிறவங்க பிடிச்ச அவங்களும் அப்படியே கேட்டாங்கன்னா எனக்கு பயமாக இருக்குதுங்க. சரி ஓகேங்க, பார்த்துக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் மேப்பை போட்டாச்சு. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து 75 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அங்கே போய் ரீச் ஆகிற டைம் வந்து 12:46 போய் ரீச் ஆயிடுவேன் அப்படிங்கிறது. 2 hours 19 minutes ட்ராவல் இருக்குதுங்க. ஓகேங்க, நாம் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு போகும்போதுங்க அங்கே கிணத்துக்குள்ள போயிட்டு வண்டியோட புக்கு அப்பயுமே ஒரிஜினல் புக்குமே ஒரு கீயும் வச்சுருப்பாங்க. அதை ரிட்டர்ன் போகும்போது வாங்கிட்டு போய்க்கலாங்க. வரும்போதே வாங்கிட்டு வந்தான்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஏதோ நினப்பில் ஏதோ பேசிகிட்டே வந்துட்டேங்க. இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
மேம்பாலத்து மேல போகாம கீழே தான் வந்தேன். ஆஹா, ரோடு பாருங்க, வேற லெவல் இருக்குங்க ரோடு. இங்கிருந்து பாருங்க, அந்த வியூ சூப்பரா இருக்குதுங்க. இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோடுங்க. மரத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க. பாருங்க என்ன ஒரு அழகான ஒரு ரோடுங்க. இந்த மாதிரி ரோட்ல ரைட் பண்றதுக்கு சலிக்கவே சலிக்காதுங்க. எத்தனை தூரமா இருந்தாலுங்க நம்ம ரைட் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க ஜாலியா. ஆஹா, உள்ள வந்தோடனே அப்படியே சில்லுன்னு காத்தடிக்குதுங்க. நல்ல ஒரு கூலிங்கான காத்துங்க. இந்த ரோட்டுல வேகமா போறக்கே தோணாதுங்க. அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு ஜாலியா போலாங்க. ஓகே, நிப்பாட்டி ஒரு போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க. நான் அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டே போயிட்டே இருப்பேங்க. நான் ரைட் சைட்ல ஒரு நிறைய பேர் நின்று இருந்தாங்க. அதை பார்த்து தான் நின்று போட்டோ எடுப்பாங்க. அதை பார்த்து போட்டோ எடுக்கலாமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுங்க. அப்பா, ஆஹா, சுத்தியும் முத்தியும் பாருங்க. சைட்லலாம் ஃபுல்லா தென்னந்தோப்புங்க. சென்டர்ல இந்த மாதிரி ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இடங்க. ஓகேங்க, அப்படியே நான் போட்டோ எடுத்துட்டு போக போக உங்களுக்கு கன்டினியூ பண்ற வீடியோ. அது அடிக்கிறதுக்கு இல்லாம அங்க இருந்து பொள்ளாச்சியில இருந்து வந்துட்டு இருக்கிறேங்க. கிட்டத்தட்ட பொள்ளாச்சில இருந்து இந்த சைடு ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்பேங்க. மறந்து போயிடுறேன். நிப்பாட்டும் போது ஞாபகம் வந்துச்சு. அந்த நேரம் நிப்பாட்டம் பாத்தீங்களா, அந்த பார்க் பக்கத்தால நிப்பாட்டும் போது வந்து சரி போய்க்கலாம் அப்படின்னு போட்டு வண்டி எடுத்துனேன். அப்படியே வந்துட்டே இருக்குது. இப்போதான் வந்து ஞாபகம் வருது எனக்கு. ரோடு வேற சின்னதா இருக்கு. இந்த இடத்துல எங்கேயும் நிப்பாட்ட முடியாதாட்டுக்கு. ஆஹா ஆஹா, மழை வர்றது, மழை துளிக்குது. ஏன்டா நீ கேரளா வந்துட்டு மழையில் என்னடா சொல்ற, இரு அவனை வச்சுக்கிற அப்படின்னு போட்டு மழை வரப்போகுதுங்க கொஞ்ச நேரத்துல. வா வா வா, இங்க பாருங்க, வேற லெவல். இங்க பாருங்க, 2 சைடுலயுமே சூப்பரா இருக்குதுங்க. நிறைய பேர் காரை நிப்பாட்டிட்டு நிறைய இது பண்றாங்க. நம்மளும் ஒரு போட்டோஸ் எடுத்துட்டு போயிடலாமா? வேணாம், நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா யாருமே இல்லாதப்ப எடுத்தா தான் நம்மளுக்கு ஸ்டையா இருக்கும். சரி ஓகே, வரும்போது பார்த்துக்கலாம், போலாம். மொத்தம் நம்ம டிராவலிங் வந்து பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர் வந்துருக்குறோங்க. 76 கிலோமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் பெட்ரோல் கம்மியாகிடுச்சுங்க. எனக்கு என்ன பிரச்சனை, எடிட் பண்ணுறவங்க கூட ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு இந்த டவுன்லோட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து, அதுவும் ஒவ்வொரு கிளிப்பாக இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் ஆன் பண்ணி கட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளிப்பு மாதிரி. அந்த கிளிப்பை எல்லாத்தையும் ஒரு கிளிப்புக்கு 1/2 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. மொத்தம் இந்த எத்தனை டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம், ஒரு 10 டைம் 15 டைம் பார்க்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன்னா வைங்க, 15 கிளிப்பு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு கிளிப்புக்கு 1/2 மணி நேரம் கூட போடுங்க. 1/2 மணி நேரம் போட்டீங்க, எத்தனை மணி நேரம் ஆகுது? அதை டவுன்லோட் பண்ணி நான் அதுக்குள்ள நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஒரு வீட்டுக்கு 7 மணிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. 7 மணிக்கு வரணும்னா 10, 11, 12 மணி வரைக்கும் எடிட் பண்ணுவேன். அது அந்த 4 மணி நேரம் டைம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3-4 நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவிலேருந்து இந்த ஃபோனுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனுக்கு வீடியோ காப்பி பண்ணுறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பெல்லாம் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 2 நாள். இந்த வாரம் எடுத்து தான் அடுத்த வாரம் தாங்க போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, கூடிய சீக்கிரம் ஒரு லேப் ஒன்று வாங்கணுங்க. லேப் வாங்கி அதில் டவுன்லோட் பண்ணாதான் எடுத்தாதாங்க கரெக்டாக இருக்கும். நெல்லியம்பதி தோட்டம் இதாங்க வெப்பில் காட்டுது. அங்கேயே போர்டு இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் பக்கம் வந்துட்டு இருக்கிறேன். இந்த ரோடோ இந்த ரோடு தாங்க. ட்ராவல்ஸ் ஒன்று உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு லொக்கேஷன் செக் பண்ணிக்கலாம். டிஎன் வண்டியே தாங்க. அவங்க நெல்லியாம்பதி ட்ரிப்பு தாங்க வந்துருக்குறாங்க.
ஓகே சிஷெஃப், நம்ம நெல்லியாம்பதி ரோட்டை பிடிச்சிட்டோம். உனக்கு இங்கேருந்து 29 கிலோமீட்டர் காட்டுங்க. இங்கேருந்து ஒரே ரோடு தான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரோடு பூராமே இப்படி தான் இருக்க மாட்டேங்குது. இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போகிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தான் போகிறோம். அப்படிங்கும் போது நம்மளுக்கு வால்பாறை என்ட்ரன்ஸ் போனால் எப்படியாங்க இருக்குது, அதே மாதிரி தானே, அதே மாதிரி தானே இதுவும் இருக்கும். என்ன இதுவே இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளா அப்படியே அவங்க பின்னாடியே சல்லுன்னு போயிடலாங்க. நான் வரேன்னு சொல்லி போட்டு அவங்க வேகமாக போகிறாங்க. அப்படியே அவங்க பின்னாடி போனாங்கன்னா போயிடலாம். ஒரு வண்டிக்கு கிராஷ் கார்டு போட்டிருக்காருங்க. வெப்சைட்டுக்கு கிராஷ் கார்டு போட்டிருக்காங்க. அந்த ஒரு வண்டியோட கேஜி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 இல்லைன்னா 150 இருக்குங்க. அதுக்கே போட்டிருக்காங்க. நான் 180. இவனெல்லாம் கீழே ஓட்டானா, இவனெல்லாம் கீழே விழுந்தானா சுக்குநூறு ஆயிடுவாங்க. ஆனால் இவனுக்கு ஒன்றுமே போடாமல் சுற்றிட்டு இருக்கிறேன். இங்கேயும் நெல்லியாம்பதிக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஏதோ செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கே போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மேலே போகிற மாதிரி ரீல்ஸில் பார்த்தேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு ரீல்ஸில் சொல்லலை. சும்மா டீட்டெயில்ஸ் அப்படின்னு மொட்டையாக சொன்னாங்க. ஏன் நம்ம எல்லாம் ப்ராப்பராக தாங்க வந்திருக்கிறோம். மிரர்ஸ் இருக்குது, நம்பர் பிளேட் எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கிறோம். வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. டிக்கி வேற வலிக்குது, என்ன பண்ணுறது. ஆஹா, இதுதாங்க நெல்லியம்பதி மலை நெல்லியம்பதி மலையாக இருக்கு. அங்கே பாருங்க, ஃபுல்லாக மிஸ்டாக தாங்க இருக்குது. இன்னைக்கு சரியான ஒரு கிளைமேட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. போங்க 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 போங்க. ஆஹா, சுதந்திர தினத்துக்கு ஃபங்க்ஷன் எதுவும் நடக்குதுங்க. சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டு வந்துடலாமா? போகலாம், ஆனால் வேணாங்க, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. எனக்கு என்ன உள்ள போந்துருக்கலாம். லெஃப்ட் சைடில் டேம் தெரியுதுங்க. புத்தூர் பேர் ஏதோ புத்தூர் டேம்னு ஏதோ போட்டுருந்துச்சுங்க. வெல்கம் டு அப்படியே நம்ம ஆலியார் டேமோட செட்டப் தாங்க இங்கே அப்படியே இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேமு. ஐ, மங்கி பையன் இருக்காங்க. மங்கி பையன் மாங்காய் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கான். மங்கி பையன் லேட் ஆக மாட்டேங்குது. முன்னாடி தெரியுதுங்க உங்களுக்கு, அந்த செக் போஸ்ட்ல ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெல்லியாம்பதி என்ட்ரன்ஸ் வந்துட்டுங்க. சிஷெஃப், நம்ம நெல்லியாம்பதி செக் போஸ்ட்டில் இது பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்தோம்னா அதில் இந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்பரு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். மேலே நம்ம விசிட் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன் வந்து காட்டணும் கீழே இறங்கும்போது. அப்போ தான் வெளியே விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்களா எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க, அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி அது நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நம்ம அது ஸ்கேன் காட்டுது. அதை அவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே வந்துக்கலாங்க. சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் உங்களோட நேமு, எத்தனை பேர் வரீங்க, வண்டி நம்பரு, ஃபோன் நம்பரு கொடுத்துட்டா மட்டும் மேலே என்ட்ரன் வந்துக்கலாங்க. ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கணும் அவசியம் இல்லையா இருக்குதுங்க. அதில் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்துச்சு. 2வது கீழே இறங்கும் போது சார்ஜஸ் வாங்குவாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஓகேங்க, நம்ம உள்ள நெல்லியாம்பதிக்குள்ளே வந்துட்டோம். இது டேம் வியூங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா டேம் வியூ இருக்கும். ஐயா, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாங்க. டேம் வியூ பாருங்க. உள்ள அலோவ் பண்ணுற விளையாடு.
இருங்க உங்களுக்கு டேம் வியூ காட்டுறேன். உள்ள யாரும் அலோவ் பண்றது இல்லைங்க, யாருமே இல்லை. இங்க இருக்காங்களே ஒரே ஒருத்தர் ஆள் இருக்கிறான், உள்ள போக மாட்டேங்குது, தெரியல என்னன்னு. தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கு டேம்ல. வாவ் சூப்பரா இருக்குதுங்க. ஓகே சிசி அம்மா, ஆஹா முட்டிருச்சு ஹெல்மெட்டு, போச்சேன் ஹெல்மெட்டு. ஓகே சிசிஎஃப், நம்ம பூத்துண்டி டேம்ல இருக்கோம். அந்த சைடு உள்ள போறதுக்கு அலோடு இல்லையாட்டுக்குது, என்னன்னு தெரியல, யாருமே போகல. அதனால வந்துன்னா இங்கேயே நின்று வியோ பார்த்தாச்சு. ஓகேங்க, அப்படியே நம்ம கிளம்பலாம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன், பசியாக இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு ஒரே ஒரு பட்டர் சாக்லேட் சரி பட்டர் கோன் ஒன்று வாங்கி சாப்பிட்டுங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அதான் அந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம அப்படியே மேலே கிளம்பலாம். அப்படியே சர்ன்னு மேலே போலாங்க. ஓகேட்டா வரேன், ஐஸ்கிரீம் வாங்கி சார், நான் நல்லா போயிட்டு வரேன் சொல்லிட்டு வரேன். மொத்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 27 ஏர்பின் பெஞ்சுன்னு நினைக்கிறேங்க. ஏர்பின் பெஞ்சு அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல, நம்ம கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். நம்ம மேலே போலின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃபால்ஸ் பாருங்க, ஃபால்ஸ்னா சும்மா ஒரு தண்ணி கீழே, தண்ணி அருவி மாதிரி தண்ணி கீழே வரும் பாருங்க. அம்மா ஆஹா, கீழே பாருங்க சூப்பரா இருக்கு. வால்பாறையை கம்பேர் பண்றதுக்கு நெல்லியாம்பதி சூப்பர் நல்லா தாங்க இருக்குது பாக்குறதுக்கு. இன்னும் மேலே ஏறி என்னோட ரிசல்ட்டை சொல்றேன். இங்க என்ட்ரன்ஸே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. விஷயப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் அருவி கிட்ட நிக்கிறேன். இந்த அருவின்னு கூகுள் மேப்ல மென்ஷன் ஆகல, ஆனாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது. கையை மட்டும் கழுவிட்டு அப்படியே மேலே கிளம்பலாங்க. ஆஹா, தண்ணி சில்லுன்னு இருக்குதுங்க. நடந்துச்சு சட்டை. நடந்தாலும் பரவாயில்ல. ஆஹா, தண்ணி என்ன சில்லுன்னு இருக்குதுங்க. ஹெல்மெட் மேலே வந்துச்சா தண்ணி. ஓகே, சசி கழியாச்சுங்க, அவ்வளோதான். சுற்றி அமைதியாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வெறும் அருவியோட சவுண்ட் மட்டும் கேட்குது. ஓகே, அப்படியே கிளம்புங்க. டவர் கிடைக்கலையா? என்னங்க இது அநியாயமா இருக்குது. ஜியோக்கு டவர் கிடைக்குது, வோடாஃபோனுக்கு டவர் கிடைக்க மாட்டேது. நம்ம கேசவன் கேசவன் பாறை, அதுக்கு தாங்க லொக்கேஷன் போட்டிருக்கிறேன். வாங்க சிசிஎஃப் அப்படியே பறக்கலாம். வாவ், இது ஒரு வியூ பாயிண்டா?
ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே யாரும் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. வெளியே நின்றுட்டு எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பைக்கில் வந்துட்டு யாருமே இல்லை, எம்டி ரோடாக இருந்துச்சு. இப்போ பாருங்க 1 2 3 4 5 பாருங்க எக்கச்சக்கமாக கார் வந்துட்டே இருக்குது. இப்போ மேலே ஏறும் ஒரு யாருமே இல்லைங்க, பின்னாடியும் இல்லை முன்னாடியும் இல்லை. இப்போ பாருங்க எத்தனை பேர் டிஎன்டி ஸ்டேஷன் போடுங்க, எல்லாமே டிஎன்டி ஸ்டேஷன் தான். ஓகே, அப்படியே நம்ம மேலே கிளம்ப சிசிஎஃப். இங்கே அந்த அளவுக்கு ரசிக்கிறதுக்கு இடம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ரசிக்க வேண்டிய இடம் மேலே இருக்குங்க. எனக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகமோட க்ளவுட் நிறைய இருக்குங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மேலேருந்து தண்ணி மட்டும் வருதுங்க, உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஃபோட்டோஸ்க்கு அளவு கிடையாதாட்டுக்குதுங்க. ஆனால் வந்து யாருமே இல்லாதங்காட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க எல்லாமே. இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா வால்பாறையாக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த மெயினான இடத்துல நிப்பாட்ட கூட மாட்டாங்க. இங்கே எல்லாமே ஃப்ரீயாக தாங்க இருக்குது. சரி ஓகேங்க, அப்படியே நம்ம மேலே போகலாம். எங்க திரும்புற பக்கமெல்லாம் ஒரு அருவியா இருக்குது. நல்லாதாங்க இருக்கு, திரும்புற பக்கமெல்லாம் அருவியா இருக்குது. நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். தலைவன் பைக்கை கொண்டு போய் வேற லெவலில் பார்க் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க ஃபோன் குவாலிட்டி நல்லா இருக்கும். அவங்க ஐஃபோன் வச்சிருப்பாங்கன்றது, நம்ம ஓப்போ தான் வச்சிருக்கிறோம். சரி ஓகே, நம்ம அப்படியே மேலே போகலாம். வா ஓ போனா என்னங்க இது, திருமண பக்கமெல்லாம் ஃபுல்லாவே ஃபால்ஸ் அருவியா இருக்குது. என்னங்க பண்றது, எத்தனை பேருங்க நிப்பாட்டி பார்த்துட்டு போறது. இங்க பாருங்க, திருமூர பக்கமெல்லாம் ஒரே அருவியா இருக்குது. இதோட 3வது அருவி நான் பார்த்துட்டேங்க. அப்படியே மேல போலாம். திரும்புற பக்கமெல்லாம் ஒரே அருவியா இருக்குதுங்க. ஒத்தடி பஸ் கொஞ்சம் ஆரடிச்சா வாங்கப்பா. நான் ஒரு எக்ஸைட்டிங்ல வந்துடுவேங்க சல்லுன்னு, அதனால நீங்க ஆரன் கொடுத்துதாங்க வரணும். இங்க பாருங்க, இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க. அவ்வா உண்மையா சொல்றேங்க, பிளேசஸ் எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. நெல்லியாம்பதி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கீங்க இந்த இடத்த. ஊட்டியெல்லாம் நம்ம எப்போ வேணா கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி வால்பாறை எப்போ வேணா போய்க்கலாங்க. ஆனால் அந்த நெல்லியாம்பதி வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குதுங்க, ஒரு துளி மேகமூட்டம் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க வேற லெவல் இருக்கு. வாவ், ரோடெல்லாம் ஃபுல்லாக மழை தண்ணி மாதிரியே அருவி தண்ணி ஓடுதுங்க. அருவி தண்ணி தாங்க இங்கே பாருங்க, மேலே ஃபால் ஆகி கீழே இப்படி ரோட்டில் ஓடுதுங்க தண்ணி. இப்போ முன்னாடி போகிறவர் பல்சரில் போகிறவர் வேற லெவலில் இயற்கையை ரசிச்சுட்டு போகிறாருங்க. இந்த அருவி இருக்குன்னு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னைமரம் இருக்குதுங்க. அது இயற்கையாகவே முளைச்சதா இல்லை யாராச்சும் இயற்கையாக நெட்ட வச்சதான்னு தெரியல. நானும் வரும்போதெல்லாம் பார்த்துட்டே தான் வரேன். இந்த அருவி எங்கெங்க இருக்கோ அந்த ஓரத்தில் ஒரு தென்னைமரம் இருக்குதுங்க. எந்த இடத்த சூஸ் பண்றதுனே தெரியலைங்க சத்தியமா. இங்க பாருங்க, இங்க ஒரு ஓப்பன் வியூ வந்துருக்குது. இத்தனை தூரம் மேல இங்க பாருங்க, இத்தனை தூரம் வந்து இங்கதாங்க ஒரு ஓப்பன் வியூ கிடைச்சிருக்குது. ஆனா இங்க நிக்க முடியாது, இந்த இடம் சின்னதாக வண்டி போற இடம் இது.
இங்கிருந்து ஃபுல்லா தெரியுது பாருங்க, நம்ம ஆலியார் டேம் மாதிரியே தெரியுது பாருங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு. மங்கி உட்காந்துருக்குதுங்க. ஏங்க இந்த மங்கி பேர் என்னங்க? சத்தியமா தெரியலங்க அந்த மங்கி பேரு. இந்த மங்கி சத்தியமா சொல்றேங்க, வாழ்க்கையில ஏதோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் அந்த மங்கிய. ஓ ஓ ஓ ஓ எந்திரிச்சு பாக்குது பாருங்க, என்ன ஒரு அழகா எந்திரிச்சு பாக்குதுன்னு. உண்மையா சொல்றேங்க, வாழ்க்கையில ஏதோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் இந்த மங்கி. நான் வீடியோஸ்ல போட்டோஸ்ல பாத்துருக்கிறேன். அங்க பாருங்க எப்படி ஸ்டைலா உட்காந்துக்கிறான்னு. அங்க ஒரு மங்கி வருதுங்க, அது ஒரு மங்கினா குரங்கன்னு சொன்னா கோபம் வருமோ? ஓகேங்க, கிளம்பலாங்க. என்ன போஸ் கொடுக்குது பாருங்க. ஓகே. ஐயோ வரான், பக்கத்துல வரான். ஊர்றா ஊர்றா ஊர்றா. சரி ஓகே, அப்படியே நான் மேல போறேங்க.